குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான சட்னி. இது மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இன்னும் 2 தோசையோ இட்லியோ சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சட்னியை தான் நம்ம அரைக்க போகிறோம். அதுதான் சவ் சவ் சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். தேங்காய் ஒரு 2 சில்லு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதோடு ஒரு 10 மிளகு, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு நெல்லிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். புளிக்கு பதிலாக நம்ம நெல்லிக்காயை சேர்த்துக்கிறோம். இஞ்சி துண்டு ஒரு 3 பூண்டு. இப்போ சவுச்சவை கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல இந்த சவ் இந்த கொத்தமல்லி தழை, இந்த பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு, பச்சை மிளகாய், உளுத்தம்பருப்பு, இஞ்சி எல்லாத்தையுமே இதில் நம்ம வதக்கிட்டோம். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் இப்போ நம்ம சவுச்சவை சேர்த்துருவோம். அது கூடயே நாம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒரு நெல்லிக்காயும் சேர்த்துருவோம், தேங்காயும் சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். சவுச்சவு நல்லா வெந்து வரணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த சவுச்சவ் நல்லா சுருளாக வெந்து வரணும். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். இந்த எண்ணெயிலேயே இந்த சவுச்சவ் நல்லா குக் ஆகட்டும். வீட்டில் இருக்க பசங்க என்ன சொல்லுவாங்க, தினம் தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி அரைச்சி கொடுத்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இன்னும் 2 இட்லி தோசை சாப்பிடுவாங்கல்ல. அதுக்காக தான் நம்ம இதை ட்ரை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சவுச்சவோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி, நல்லா குக் ஆகிடுச்சி. இப்போ இதை ஆற வச்சு நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் கெட்டி சட்னியாகவே வச்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த சட்னி. இப்போ இதுக்கு வழக்கமாக நம்ம கொடுக்குற தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சைடிஷ். இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது போல் மொறுன்னு தோசை, பஞ்சான இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஹெல்தியான சட்னியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன்.